ரொம்ப வீக்கா அலைச்சல் இருப்பாங்க, வீக்கா இருப்பாங்க. சாப்பாடுலாம் சரியா சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதுதான் பெரிய ப்ராப்ளம். உணவு சாப்பிட்டணும் இல்லையா? சரி, நம்ம சுத்தறதுக்கு ஏத்துற மாதிரி நம்ம வந்து we have to eat ம். இல்லையா? எங்க கொஞ்சமாவது போனாலும் சாப்பிடணும் நல்லா. எங்க போனாலும் என்ன வேணாலும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமையா மாதாஜி. அதனாலதான் அலைச்சல் வேற மாதாஜி. இவ்வளவு அலைச்சல் கூட கஷ்டம். டிராவல் மாதாஜி, தொடர்ந்து டிராவல் அவங்க. கடவுள் நல்லபடியா ப்ரே பண்ணுவோம் மாதாஜி. நல்லபடியா அவங்க வந்து கிளாஸ் ஆமாம் மாதாஜி. எடுப்படி. பகவான் தான் அது கை கொடுக்கும். ஒரே நிமிஷம். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே சாப்டர் ஹரே. 8 மாதாஜி. அப்படியே முடிஞ்சிச்சு அந்த சாப்டர் முடிச்சிட்டுமா? முடிஞ்சது மாதாஜி. ஓ, நான் இன்னும் சாப்டர் 7 போட்டு வச்சிருக்கேன். சரி, அப்புறமா எடிட் பண்ணிக்கிறேன். அப்படிமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாழ்க வளமுடன். நியூ டெல்லி கிரையிங் அலோன் இன் த வைல்டர்னஸ். ஃபைன். எப்படியோ சாப்டர் 7 முடிச்சோம். பெரிய சாப்டர் இல்ல அது, ரொம்ப பெரிய ஆமா chapter. மனசு கடைசியில ரொம்ப பாரமா போயிடுச்சு. ஆமா. மாதாஜி எப்படி இருக்கு மாதாஜி? ஒரு 6 நிலை. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு பிரபு. உங்க பொண்ணுடைய போன்ல மெசேஜ் அவ காலேஜ்ல இருப்பான்றதுக்காக மெசேஜ் மட்டும் தான் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் 2-3 வீக்ஸ் ஆகும் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு சொன்னாங்க. சரி. ஷீ இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். எல்லாருமே ப்ரேயர்ஸ் மட்டும் பண்ணுங்க, நல்லபடியா குணமாயிட்டு வரட்டும். அவ்வளவுதான். யாருக்கு மாதாஜி ஹார்ட் அட்டாக்கு? ஹார்ட் அட்டாக் எல்லாம் யாருக்கும் இல்ல. ஹார்ட் அட்டாக் நல்லா இருக்காங்க. அப்படின்னா ஃபீவர், ஹை ஃபீவர்னால ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. ஓகே. ஒரு மாலை எண்ணிடலாம் மாதாஜி. ஒரு மாலை எண்ணிடலாம். எல்லாரும் ஒரு மாலை பண்ணுங்க போறோம் டெய்லி. அவங்க வர கொஞ்சம் அவங்கள பத்தி நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும், அதாவது ஓரளவு குணமாயி ஷீ இஸ் ஏபிள் டு டேக் ஃபுட் அந்த மாதிரி. எனக்கு கூட இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது எனக்கு. நானு அப்டேட் நானு அவங்க பொண்ணு கிட்டதான் மெசேஜ் வச்சு தெரிஞ்சுட்டேன். ஓகே. நல்லா ஆயிரும் மாதாஜி. ப்ரே பண்ணிக்கிறேன். ஒன்னும் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. பட் என்னன்னா she will take time to come. She will take time to come. அதனால யாருக்கு மாதாஜி பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஐயோ, நீங்க லேட்டா ஜாயின் ஆனீங்க. ராதிகா மாதாஜி. ராதி, ஐயோ அப்படியா? அவங்கதான் வரல. எப்பவுமே 1 or 2 days வர மாட்டாங்க. பட் இவ்வளவு நாள் வராதனால எனக்கு டவுட் வந்துச்சு. கால் பண்ணேன். இப்பதான் மெசேஜ் நம்பர் இஸ் சுவிட்ச் ஆஃப் தான் பார்த்திருக்காங்க. ஓகே ஃபைன். ஐ திங்க் ஐ வில் ஆஸ்க் ஹர் வேர் ஆர் யூ அண்ட் கேள்வி. ஐ வில் ஆஸ்க். நானும் 2 days அட்டென்ட் பண்ணல மாதாஜி, அதனால எனக்கு தெரியல, அதனால தான் கேட்டேன். சாரி. நோ ப்ராப்ளம் மாதாஜி. ஃபைன், இட்ஸ் நதிங். I put her message. If she tells, I think நான் அப்டேட் பண்றேன். பார்த்திருக்காங்க மெசேஜ் மோஸ்ட்லி. இப்ப மறுபடியும் அது ஆஃப்லைன்ல தான் இருக்கு. ஐ திங்க் அப்பப்போ பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவா. ஆனா இப்ப இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் புயல்னால இன்னும் கிளைமேட் மோசமா இருக்கும் மதாஜி. தண்ணி எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும். ஆமா ஆமா, கரெக்ட். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं तदा स्वपदान्तिकं. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये.
வாஞ்சகல்பதாருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। So security QR code. ஓகே, நான் இது என்னது ஒரு நம்ம தமிழுக்காக வந்து ஒரு சிம்மும் ஒரு ஃபோனும் இன்னைக்கு வாங்கினேன். ஸோ அந்த அந்த ஃபோன்ல தான் வந்து நம்ம இனிமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம இதுல போடணும். நீங்க மகாலட்சுமி மாதாஜி இருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அதர் மகாலட்சுமி மாதாஜி இஸ் தேர்? நோ, ஐ திங்க். ஓகே, இங்க ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன், எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு தான் வந்து தே கேன் சென்ட் மீ இஃப் தே வாண்ட் டு ஏதாவது கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க. லெட் தெம் டெக்ஸ்ட் டு தட் ஃபோன் ஸோ தட் நான் உங்களை வந்து எந்த ரெலவெண்ட் குரூப்ல வேணாலும் ஆட் பண்ணி விட்டுறேன் 18 days. ஓகேங்களா? ஸோ கிட்ஸ் இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க போகிறோம். ஸோ தட் நான் உங்களை குரூப் கிரியேட் ஆன பிறகு அவங்கள அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சாட்ல போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ஓகே, யார் இங்க இருக்காங்க? மணிமேகலை மாதாஜி இருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்கம்மா. இதனுடைய QR கோடு தான் நம்ம இதுல போடணும். சரிங்களா? இதுதான் ஒரு ப்ரீபெய்டு சிம். இது சிம் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கேன். வாங்கி இப்பதான் போனும் ஒண்ணு வாங்கினேன் அதுக்காகவே. ஸோ இது ஏதோ என்னோட வேலையை முடிஞ்சிச்சு. இனிமே அந்த செய்யறதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கூட நான் இதை அனுப்பி விட்டுடுவேன். so that they can manage the things. மாதாஜி பாலாஜி பிரபு பேசினாரு, நாளைக்கு ஈவினிங் 6 மாதிரி மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், நோ இஷ்யூஸ். நீங்க எல்லாருக்குமே எல்லா அட்மின்ஸ்க்கும் கொஞ்சம் நீங்க கால் பண்ணி சொல்லிடுங்க. சரிங்களா? சோ நம்ம அட்மின் டீம்ல யாராவது மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தா ஐ வில் கிவ் திஸ் போனும் இந்த இதுவும் கொடுக்குறேன் நான். ஸோ தட் தே கேன் மேனேஜ். ஆனா நல்லா கொஞ்சம் டெக்னிக்காலிட்டி தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நாளைக்கு மீட்டிங்ல பேசிக்குவோம் மாதாஜி. நாளைக்கு மீட்டிங் 6க்கு வைக்கிறப்ப அதுல என்னன்னு. ஓம் நமோ ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம். ஸோ இன்னைக்கு நம்ம 8வது அத்தியாயம் பார்க்க போறோம். ஸோ இது கூட பெருசா, ஆமா பெருசுதான் இது கூட. ஓகே, ஆனா போன அத்தியாயம் பயங்கர பெருசு இல்லையா? நிறைய ஆழ்ந்த பெருசாதான் இருக்கு மாதாஜி. 2வதும் இதுவும் 8ம். ஆனா அதுல நிறைய ஆமா பெருசாதான் இருக்கு. ஆனா அதாவது அதுல என்னன்னா நிறைய டெக்னிக்காலிட்டி. அதுல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் அவர் வந்து கஷ்டங்களை வந்து சந்திச்சாரு இல்லையா? அவருடைய முயற்சி இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் அந்த சாப்டர்ல இல்லையா? இந்த சாப்டர்ல அதனுடைய கண்டினியூஷனே இப்போ பார்க்க போறோம் நம்ம. மோஸ்ட்லி இதுலயும் நம்ம ஒரு மனசு ரொம்ப வருத்தப்படக்கூடியதாக தான் நிறைய இருக்கும் போல. இந்த டைட்டில் பார்த்தா அப்படி தெரியுது. ஓகே, சரி, ஓகே. யாருன்னா தமிழ் அத்தியாயம் 8. புதுதில்லி வனத்தில் தனியாக அழுகிறது. எனது தற்போதைய ஜடத்தை விட்டு வெளியேறிய பிறகு கடவுளுக்கு திரும்பி செல்வதற்கான துப்பு எனக்கு கிடைத்தது. மேலும் எனது சமகால ஆண்களையும் பெண்களையும் என்னுடன் அழைத்து செல்வதற்காக கடவுளுக்கு திரும்பு என்ற எனது கட்டுரையை தொடங்கினேன். வழிகளில் ஒன்றாக, தயவு செய்து என்னை ஏதோ அற்புதம் அல்லது பைத்தியக்காரன் என்று நினைக்காதீர்கள். நான் எனது தற்போதைய ஜடத்தை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி திரும்புவேன் என்று கூறுகிறேன். இது அனைவருக்கும் மற்றும் நம் அனைவருக்கும் மிகவும் சாத்தியம். இந்திய ஜனாதிபதி திரு ராஜேந்திர பிரசாத்துக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து. அபை மதுராவுக்கு வந்ததும் இப்போது தனது மந்தையை ஸ்தாபித்து கொண்டிருக்கும் கேசவ மகாராஜாவை தேடி அவருக்கு சைத்தன்ய கடவுளை வழங்கினார்.
கேசவ மகாராஜாவின் வேண்டுகோளின்படி அபை அங்கேயே தங்கி கௌடிய பத்திரிகையை திருத்த ஒப்புக்கொண்டார். அபைக்கு ஒரு அறை வழங்கப்பட்டது. முதன்முறையாக சுருக்கமான வருகைகள் தவிர அவர் தனது கடவுள் சகோதரர்களுடன் ஒரு மாதாவில் வாழ்ந்தார். ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த பக்தராக அபை இளம் வயதினராகவும் படிக்காதவராகவும் கல்வி அறிவு இல்லாதவராகவும் இருந்த பிரம்மச்சாரிகளுக்கு பக்தி தொண்டு மற்றும் பகவத்கீதையின் தத்துவங்களில் வகுப்புகளை நடத்தினார். பக்தி சாரங்க கோஸ்வாமி மற்றொரு சந்நியாசி கடவுள் சகோதரன் பக்தி வேதாந்த பிரபுவிடம் புதுடில்லியில் உள்ள அவரது ஆசிரமமான கௌடிய சங்கத்தில் அவருக்கு உதவுமாறு கேட்டபோது அவர் சமீபத்தில் தனது பணிகளை தொடங்கினார். கேசவ மகாராஜா மற்றும் பக்தி சாரங்க கோஸ்வாமி இருவரும் அபையை ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் ஆசிரியராக அங்கீகரித்து அவருடன் பணியாற்ற விரும்பினர். ஏசி பக்தி வேதாந்த பிரபு ஆங்கிலம், ஹிந்தி அல்லது பெங்காலி ஆகிய மொழிகளில் சிறந்த போதகர் மற்றும் எழுத்தாளர் என்பது ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவின் சீடர்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது கேசவ மகாராஜா அபை கௌதிய பத்திரிகைகளில் தங்கி வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதே சமயம் வங்காளத்திற்கு செல்ல வேண்டிய பக்தி சாரங்க மகாராஜா த ஹார்மோனிஸ்டைஸ் இந்தியில் சஞ்சன தோஷினி என்று அழைக்கப்படும் தயாரிக்க டெல்லிக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். பக்தி சாரங்க கோஸ்வாமியின் முன்மொழிவுக்கு அபை ஒப்புக்கொண்டார். மேலும் கேசவ மகாராஜா ஒப்புக்கொண்டார். அபயரும் குறைந்தபட்சம் அஞ்சல் மூலமாகவே கௌதிக பத்திரிகையை தொடர்ந்து திருத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் ஒரு ஆசிரியராக அபை தனது அங்கத்தில் இருந்தார். மேலும் அவர் தனது கடவுள் சகோதரர்களுடன் இணைந்து பிரசங்கிப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். அபை தன்னை ஒரு சிறந்த அறிஞராகவோ அல்லது எழுத்தாளராகவோ கருதவில்லை என்றாலும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவரது எழுத்துக்களால் மகிழ்ச்சி அடைந்து அவரை தொடர ஊக்குவித்தார். இப்போது பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் மூத்த சந்நியாசிகள் உதவிக்காக அவரிடம் திரும்பினர். அவருடைய சேவைகளின் பயனை யார் பெறுவார்கள் என்று அவர்கள் நடைமுறையில் போட்டியிட்டனர். ஒருவேளை அபை நினைத்தார், இது தனது வாழ்க்கையின் வேலையாக இருக்க வேண்டும். அவரது கடவுள் சகோதரர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணிவுடன் சேவை செய்வது. ஜான்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டது ஒருவித பின்னடைவாக இருந்தது. குறைந்தபட்சம் கிருஷ்ணர் அவரை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்பது அவருக்கு தற்காலிகமாக தெரியவில்லை. ஆனால் இப்போது அவரது கடவுள் சகோதரர்கள் கேள்விக்கு பதில் சொல்வது போல் தெரிகிறது. பிரம்மச்சாரிகள் மற்றும் சந்நியாசிகளுடன் ஆசிரமத்தில் வாழ்வதும் வேலை செய்வதும் அபை ஒரு காலத்தில் மிகவும் சிக்கனமாக கருதிய ஒரு வாழ்க்கை முறையாகும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர் உங்கள் நிறுவனத்திற்கு வெளியே வாழ்வது நல்லது என்று குறிப்பிட்டார். ஆனால் இப்போது அவர் ஒன்றும் இல்லாமல் தனியாக போராட வேண்டும் அல்லது கௌடியா மடத்தின் நட்பு பகுதியின் தங்குமிடத்திற்குள் இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் தனது கடவுள் சகோதரர்களின் ஆசிரமங்களுக்குள் கிருஷ்ண உணர்வை பிரசங்கிக்க வேண்டும் என்று தனது விருப்பங்களை நிறைவேற்றலாம். மாதாஜி படிக்கட்டுமா? இன்னும் 2 பேராகிராஃப் படி. ஓகே. அவர் விரைவில் சஞ்சன தோஷனியின் ஆசிரியராக வருவார் என்பதால் அதை எப்படி விரிவுபடுத்துவது என்று யோசிக்க ஆரம்பித்தார். இது ஒரு அறிவார்ந்த வைஷ்ணவ இதழ், ஆனால் மலிவாக தயாரிக்கப்பட்டது மற்றும் மிக குறைந்த புழக்கத்தில் இருந்தது. இந்தியாவின் மென்மையாய் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியை மிஞ்சும் என்று அவர் கற்பனை செய்தார். இது அமெரிக்காவின் டைம் அல்லது லைஃப் இதழ்களை விட பிரபலமாக இருக்க வேண்டும். ஏன் இல்லை? கிருஷ்ணர் ஏழை இல்லை. புதுதில்லியின் பல முக்கிய மற்றும் செல்வந்தர்களை அணுகி எப்படி ஒரு லட்சிய சந்தா திட்டத்தை தொடங்கலாம் என்று அபை யோசித்தார். பின்னர் கிருஷ்ணரின் அருளால் அவர் விரைவில் வண்ண புகைப்படங்களை அச்சிட முடியும் மற்றும் சஞ்சனா தோஷானிக்கு உயர்தர காகிதத்தை பயன்படுத்த முடியும். அவர் கிருஷ்ணரை சார்ந்து
தனது சிறந்த முயற்சியை கொடுப்பார். சந்தாதாரர்களையும் கேட்கும்போது அவர் தனது புத்தக கையெழுத்து பிரதிகளை எடுத்து அவற்றை வெளியிட முயற்சி செய்யலாம். தென்னிந்தியாவில் டாக்டர் அழகப்பா தனது கீதோபனிஷத்தை வெளியிட விரும்பினார். அவரை போன்ற பல ஆண்கள் இருந்தனர் என்பதில் சந்தேகமில்லை. அல்லது ஒருவேளை பக்தி சாரங்க கோஸ்வாமி கௌடிய சங்கத்தின் நிதியில் அபையின் படைப்புகளை வெளியிட விரும்புவார். பக்தி சாரங்கா கோஸ்வாமியின் உதவியாளரிடமிருந்து அபைக்கு விரைவில் ஒரு கடிதம் வந்தது. குறைந்த செலவில் டில்லிக்கு எப்படி பயணம் செய்வது என்று கவனமாக அறிவுறுத்தினார். அவர் டெல்லிக்கு 3ஆம் வகுப்பில் ரயிலில் பயணம் செய்து அங்கிருந்து தாங்கா எடுக்க விருந்தார். ஸ்டேஷன் வாயிலில் இருக்கும் தாங்காக்கள் அதிக கட்டணம் வசூலித்ததால் அபை முதலில் ஸ்டேஷனின் வலது பக்கம் சுமார் 100 மீட்டர் நடக்க வேண்டும். அங்கு அவர் மலிவான ஒன்றை கண்டுபிடிப்பார். அவர் தனியாக சவாரி செய்தால் அவள் ₹1 மற்றும் 12 அணாக்களுக்கு மேல் செலுத்தக்கூடாது. ஆனால் அவர் மற்றொரு பயணியுடன் தாங்காவை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அது மலிவானது. சுடுகாட்டை உங்கள் இடது பக்கம் வைத்திருங்கள், உதவியாளர் அவருக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் வலதுபுறம் பார்த்தால் எங்கள் சிவப்பு கொடியையும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பலகையையும் பார்க்கலாம். நீங்கள் இங்கு வந்ததும் நாங்கள் தாங்காவிற்கு பணம் செலுத்துவோம். கௌடிய சங்கத்தில் அபை ஒரு குழப்பமான நிலையை கண்டார். அவர்களின் குரு பக்தி சாரங்க கோஸ்வாமி இல்லாத நேரத்தில் பிரம்மச்சாரிகள் சண்டையிட்டு கொண்டு தங்கள் கடமைகளை தட்டி கழித்தனர். இதன் விளைவாக பிரசங்கம் மற்றும் நன்கொடை சேகரிப்பு புறக்கணிக்கப்பட்டது. தூய்மை, குலதெய்வ வழிபாடு, சமையல் மற்றும் பக்தர்களிடையே அமைதி கூட தரத்திற்கு கீழே இருந்தது. அவருடைய கடவுள் சகோதரர்களின் பெரும்பாலான மாதாக்களைப் போலவே கௌடிய சங்கமும் ஏழையாக இருந்தது. அபை ஒரு பத்திரிகையை எடிட் செய்வதாக நினைத்து கொண்டு வந்திருந்தார். ஆனால் அவர் சண்டையிடும் நவபாஷான பக்தர்களுடன் சண்டையிடுவதை கண்டார். பொது சொற்பொழிவுகளுக்கு பொறுப்பான பிரம்மச்சாரி எந்த பிரசங்கமும் செய்யவில்லை என்பதையும், முன்பு மக்கள் வீடுகளில் கீர்த்தனைகளை வைத்திருக்கும் பக்தர்கள் இப்போது அலட்சியமாக இருப்பதையும், சைக்கிள் தொலைந்து விட்டதால் அந்த சிறுவன் ஓட மறுப்பதையும் அறிந்தான். பின்னர் ஒரு பிரம்மச்சாரி பக்தி சாரங்க கோஸ்வாமியின் கடிதத்தை அபையிடம் கொடுத்தார். மத்தின் பொது நிர்வாகத்தை ஏற்கும்படி கேட்டுக்கொண்டார். அனைவரையும் வேற யாராவது தமிழ்ல ரெடியா வச்சுக்கோங்க, நான் இதை விளக்கறதுக்குள்ள. I have got the clue of going back to Godhead just after leaving my present material body. And in order to take along with me all my contemporary men and women of the world, I have started my paper Back to Godhead as one of the means to the way. Please don't think of me as something wonderful or a madman when I say that I shall go back to Godhead after leaving my present material body. It is quite possible for everyone and all of us. இந்த லெட்டர் வந்து இந்த எழுத்துக்கள் கொண்ட இந்த இது வந்து கடிதத்தை வந்து ராஜேந்திர பிரசாத் அப்போ வந்து இந்தியனுடைய அதாவது பிரசிடென்டா இருந்திருக்காரு இல்லையா, ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத்துக்கு எழுதின கடிதத்துல ஒரு வரி. சோ அதுல அவர் என்ன சொல்றார், எனக்கு இப்போ ஒரு அதாவது க்ளூன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கு இல்லையா, அப்படின்னா அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தி செயல்கள் மூலியமா அவருக்கு ஒரு அனுகூலமான அல்லது குறிப்புன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்லுவாங்க அதுக்குன்னா எக்ஸாக்ட்டா புரிந்து கொள்ளக்கூடியது. அது புரிந்து கிடையாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விரிவுபடுத்திக்கலாம்ல அப்படின்ட்டு இல்ல. இப்ப நீங்க பசில் பண்றீங்க இல்லையா, அப்ப வந்து கிராஸ்வேர்ட் புதிர்ன்றத விட புதிர்னா அது தெரியாது, புதிர்னா தெரியாது. அந்த புதிர்ல வந்து சிலதுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வார்த்தைக்கு அதுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. சோ அப்ப அதனுடைய மீனிங் அது மாதிரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்கு சோ ஒரு பொருள் அது வந்து ஆவியாகவும் பார்க்கலாம், அதே மாதிரி திரவியமாகவும் பார்க்கலாம் அப்படி ஐடென்டிபிகேஷன் இல்லையா. அதாவது பசில் தான்
நமக்கு அந்த க்ளூ கொடுக்கறதுக்கு வந்து சிலது எல்லாமே ஒரு இது அப்படின்னா தண்ணின்னா வந்து நீராவும் இருக்கும், அத கொதிக்க வச்சா வந்து ஆவியா போகும், அதை வந்து குளிர வச்சா கட்டியாவும் ஆகும். சாலிட் லிக்விட் 3 ஃபார்ம்லயுமே பார்க்கலாம் இல்லையா? 3 விதமான தன்மைகள்ல திடத்தன்மையிலும் பார்க்கலாம், திரவிய தன்மையிலும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆவித்தன்மையிலும் பார்க்கக்கூடிய ஒன்று எது? நீர். ஆனா இது நீர்ன்ற பேர் இருக்காது, ஆனா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அது போல விடுகதை மாதிரியா மத்தாஜி? ஆமா, விடுகதை மாதிரி. விடுகதையில அப்ப நம்ம ஃபைனலா ஒரு அவுட்கம் இல்லையா? அது மாதிரி இங்க பிரபுபாதருடைய பக்தி ப்ராசஸ்ல வந்து அவருக்கு ஒரு ஒரு இது தோன்றுகின்றது, ஒரு ஐடென்டிபிகேஷன் தோன்றுது அவங்களுக்கு. அவருக்கு என்ன சொல்றது, எஸ் நம்ம வந்து கண்டிப்பா பகவானிடத்துல போக முடியும் இல்லையா? இந்த பௌதிக உடலை விட்டுட்டு நம்ம வந்து பகவானிடத்துல போகும். எப்படி? இன் ஆர்டர் டு டேக் அலாங், அவர் மாத்திரம் இல்ல, எல்லா மனிதர்களையுமே, ஆண்களையும் பெண்களையுமே வந்து அழைச்சிட்டு போகணும்ன்றது அவருடைய. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு கருணையா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பிரபுபாதர் வந்து ரொம்ப ரொம்ப கம்பேஷன். இல்லைன்னா நாமெல்லாம் இதெல்லாம் படிக்கவே முடியாது, கண்டிப்பா படிக்க முடியாது. இந்த படிக்கக்கூடிய வாய்ப்பே நமக்கு கிடைச்சிருக்காது. பிகாஸ் ஆஃப் இஸ் மர்சி ஒன்லி நாம் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ பிரபுபாதருடைய கருணையால நாம் இதெல்லாம் வாசிக்க முடியறது நமக்கு இல்லையா? ஸோ கோ பேக் டு காடட் ஆஸ் ஒன் ஆஃப் த மீன்ஸ் டு த வே. ப்ளீஸ் டோன்ட் திங்க் மீ. இப்ப நம்ம இந்த மாதிரி யாராவது பேசணும்னா, நான் பேசினா கூட இந்த மாதாஜிக்கு என்னவோ ஆயிடுச்சு போல இருக்கு, வீட்டுல புள்ள குட்டிகள்லாம் இருக்கு, இன்னும் கல்யாணமே பண்ணல, ஒரு பொறுப்பும் முடிக்கல, இது என்னடானா இப்படி பேசின்னு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க இல்லையா? சோ ரொம்பவுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பொறுப்புகளை மீறி பேச சந்நியாச நிலையில இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இப்ப பேசணும்னா சம்சாரியில வந்து கண்டிப்பா யாராலுமே ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஒண்ணு, அந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சவங்க இவ்வளவு அற்புதமா ஆலோசனை வருது, இவ்வளவு அற்புதமா அவங்க பக்தியில இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு தரத்து மக்கள் அப்படி இருப்பாங்க. இன்னொரு தரத்து மக்கள் என்ன நினைப்பாங்க, அதுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு, தெரியல, அவங்க வீட்டுக்காரர் எப்படிதான் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி நினைக்கிறவங்களும் உண்டு, அப்படி நினைக்கிறவங்களும் உண்டு, 2 விதமாவும் இருப்பாங்க. அததான் அந்த இடத்துல சொல்றாரு, ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஆஃப் மீ, என்னை பத்தி நீங்க இப்படி நினைக்காதீங்க. எப்படி? சம்திங் ஒண்டர்ஃபுல், ஓ நான் ஏதோ பெரிய காரியம் பண்றேன்னு நினைக்காதீங்க. இல்லைன்னா அரே மேட்மேன், ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கு. ஸோ அதாவது ஐ ஷல் கோ பேக் டு காட் ஹெட் ஆஃப்டர் லீவிங் திஸ் மெட்டீரியல் பாடி. இந்த உடலை விட்ட பிறகு நான் பகவானுடைய திருநாட்டை போய் சேரணும்னு சொல்றது வந்து அது சுத்த பைத்தியகாரத்தனம் அப்படின்னு நினைப்பாங்க. நீ எப்படிதான் எங்கதான் போக முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடியில ஐடென்டிபிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்ம நிலையே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் வந்து போவான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்துலதான் ஆலோசனைக்க முடியும், சப்த பிரமாணத்துல ஆலோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஹையர் அத்தாரிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கன்றத வந்து புரிஞ்சுக்கக்கூடிய பக்கம் அவங்களுக்கு இருக்காது. அப்ப கண்டிப்பா நம்மள வந்து பைத்தியம் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இஃப் வாட் எவர் இ ஃபீல்ஸ், அதை வந்து இந்த இடத்துல அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. இட் இஸ் குவைட் பாசிபிள், எல்லாராலையும் கூட இது முடியும், அண்ட் ஆல் ஆஃப் அஸ் கேன் கோ பேக் டு காட் ஹெட். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவருடைய கருணையான உள்ளம் இது. ஸோ மேலும் இப்போ ஜான்சியிலிருந்து அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அர்ச்ச விக்கிரகத்தோட வந்து மதுரா வந்து அடைகிறார். ஸோ கேசவ மகாராஜா மற்றும் வந்து பக்தி சாரங்க கோஸ்வாமி மகாராஜ் இல்லையா அவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாகூராருடைய சீடர்கள் ஆக்சுவலி இல்லையா? ஸோ அங்க கௌடிய மட்டம் இருக்கு, அது மாதா கிடையாது, மட்டம். அது இங்கிலீஷ்ல வந்து மடம் என்று படிங்க. ஓகே, மாதா அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க, அது இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு ஓகே அக்செப்டட் ஓகே. ஆனா தமிழ்ல படிக்கும்போது நீங்க சோ அது மாதிரி படிங்க, அவங்களதே ஒரு மடம்னு படிங்க ஓகே. சோ கௌடிய பத்திரிக்கை அதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுல எழுதணும். ஸோ எப்பெல்லாம் அதனுடைய கௌடிய பத்திரிக்கை வந்து பப்ளிஷ் ஆகுதோ இவர் வந்து தத்துவங்கள் எல்லாமே, அதாவது பகவத்கீதை பாகவதம் இதன் அடிப்படையில வந்து அவர் வந்து கட்டுரை எழுதினார் இல்லையா? ஸோ அந்த செய்யக்கூடிய வேலையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மேலும் அவர் வந்து அங்க மதுராவுக்கு வந்த பிறகு அங்கிருந்த நன்கு படிக்காத இல்லையா இளமையா இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சாரிய பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து அவர் வந்து போதனைகள் சொல்லியிருக்கார். ஸோ மேலும் பக்தி தொண்டை வந்து செயல்படுத்தக்கூடிய எல்லாமே அவரு சொல்லி கொடுத்திருக்காரு. ஸோ இங்க வந்து he had recently begun his duties. ஸோ பக்தி சாரங்க இந்த வேலை செய்துட்டே இருக்கும் பொழுது அவரை டெல்லிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல.
இல்லையா. பக்தி சாரங்க கோஸ்வாமி அனதர் சன்னியாசி அவர் இல்லையா. நம்ம பிரபுபாதரை கேட்கிறார் ஆக்சுவலி. ஸோ டு அசிஸ்ட் ஹிம் இன் த நியூ டெல்லி அட் இஸ் ஆசிரமா, அவருடைய ஆசிரமத்துல கௌடிய சங்கத்துல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ட்டு கேட்குறாங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா அங்கே போனா கூட கௌடிய பத்திரிக்கை வந்து எழுதக்கூடிய அது எழுதி அதாவது அனுப்பணும் இல்லையா. மெயில்னாக்கா தபால்ல அனுப்பி விட்டுருங்க, நாங்க இங்க பப்ளிஷ் பண்ணிக்கிறோம். சஜ்ஜன தோஷினி அப்படிங்கிற பத்திரிகை, ஸோ இந்தியில. ஸோ பிரபுபாதர் வந்து இங்கிலீஷ்லயும் இந்தியிலையும் அடுத்து வந்து வங்காளத்திலயுமே 3 மொழிகள்ல வந்து அழகாக வந்து அவரால் எழுத முடியும். தொகுப்பவரும் கூட, அடுத்து வந்து போதிக்கவும் முடியும் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவர் வந்து ரொம்ப, அதாவது அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாமே ஒரு அழகா கட்டுரை எழுதுறது இதெல்லாமே நல்லா பண்றாரு அவர். இந்த ஹார்மனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து சஜ்ஜன தோஷினி இந்தியில வந்து. அதுக்கு வந்து இவர் வந்து அதுல அந்த பத்திரிகையில இவர் வந்து எழுதணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அதாவது வேண்டுகோள். ஸோ அதை ஏற்று நடத்தணும்ன்றது, அங்கிருந்து கொண்டே அவர் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, ஓகே அவருக்கு சந்தோஷம் ஆச்சு. ஆனா இதெல்லாம் நடந்தாலும் ஒரு புறம் ஒரு முறை வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவங்க சொன்னாங்களாம், நீ வந்து போய் தனித்து தான் நீ பண்ணணும், பெட்டர் ஹி லீவ் அவுட் சைட் யுவர் கம்பெனின்னு சொல்லிட்டு எப்பயோ ஒரு வாட்டி வந்து ரிமார்க் பண்ணியிருக்காரு. பக்தி இது நம்ம எங்கேயோ படிச்சோன்னு கூட எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை, பட் படிச்சோம். ஸோ ஒன் ஆஃப் த கான்வர்சேஷன் வெரி பிகினிங்லேயே இருக்கு அது. ஸோ அதனால அவருக்கு என்னன்னா இந்த ஆல்ரெடி அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. பக்தி சித்தாந்த் சரஸ்வதி இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் இதெல்லாமே வந்து என்னைக்கு தாங்காது, அவர் தனியாவே இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்றதுலே வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஓகே, ஸோ ஹிஸ் இஜெக்ஷன் ஃப்ரம் ஜான்சி ஹட் பீன் a கைண்ட் ஆஃப் செட்பேக் இல்லையா. அவருடைய முயற்சிக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு தரைக்கல்லாம் ஆகி பின்வாங்கப்பட்டது அவருக்கு. ஆனா அது ஒரு தற்காலிகமானது. மறுபடியும் இங்க அவங்க, அதாவது காட் பிரதர்ஸ் அப்படின்னாக்கா ஒரே குருவின் கீழே இருந்தவங்க இல்லையா, அதனால அவங்கள எல்லாருமே நம்ம காட் பிரதர்ஸ் காட் சிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஆசிரம வாழ்க்கை இதெல்லாமே அவருக்கு ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ பெட்டர். ஆனா இங்க வந்த பிறகு டெல்லிக்கு வந்தப்ப எல்லாமே அவருக்கு வந்து உல்டாவா தெரியாது. அங்க எல்லாருமே யாருமே இந்தந்த கொள்கை காலையில 4:30 மணிக்கு எழுந்து மங்களாரத்தி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம இஸ்கான் இயக்கத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து பிரபுபாதர் சொல்லிட்டு போனதுதான். ஸோ திஸ் வி ஹாவ் டு டூ கம்பல்சரி. அதான் 7:30 மணிக்கு குரு பூஜை இல்லையா, தர்ஷன ஆரத்தி, அடுத்து 8 மணிக்கு பாகவதம் கிளாஸ் இல்லையா, அடுத்து வந்து டீட்டிஸ்க்கு வந்து ஆஸ் பர் த ராஜ்போக் பிரகாரம் அதை பண்ணிடுவாங்க. அடுத்து ஈவினிங் சந்தியா ஆரத்தி, நைட்டு சயன ஆரத்தி. ஸோ மத்தியில வந்து வில் ஹாவ் எ கிளாஸஸ், புக்ஸ் விற்கிறது இதெல்லாமே வந்து இட்ஸ் எ ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய, அதாவது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் சொல்லிட்டு போனதுதான். ஆனா அந்த கௌடிய மட்டத்துல இருக்கக்கூடியவங்க வந்து அதெல்லாம் பரிபாலிக்கல. இங்க அந்த சஜ்ஜன, ஸோ எடிட்டர், ஆஸ் he would soon be the editor of Sajjana Toshni, he began thinking of how to expand it. இன்னும் நல்லா எப்படி விரிவுபடுத்துறதுன்னு எல்லாம் அவர் வந்து நினைக்கிறார். பட் சீப்லி ப்ரொடியூஸ்ட் வித் வெரி லிமிட்டட் சர்க்குலேஷன்ஸ். ஸோ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி அப்படின்ற ஒரு பத்திரிகையும் உண்டு இல்லையா. என்விஷன்ட் அப்படின்னா அவர் வந்து அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற பத்திரிகை வந்து இட்ஸ் இன்டர்நேஷனல் ஆக்சுவலி இல்லையா. ஸோ அந்த பத்திரிகை எவ்வளோ விற்குதோ அதை காட்டிலும் இந்த பத்திரிகை வந்து ஜாஸ்தியா விற்கும்ன்றத அவருடைய ஆலோசனை போயின்னு இருக்கா தாட் ப்ராசஸ்ல. ஸோ டைம்ஸ் ஆர் லைஃப் மேக்சின்ஸ் அமெரிக்கால, ஏன் கிருஷ்ணா இஸ் நோ புவர் மேன் இல்லையா, கிருஷ்ணன் நினைச்சா எதை வேணாலுமே அவர் பண்ண முடியும். அதனால வந்து இதை வந்து அதை காட்டிலுமே இதை வந்து இன்னும் மேன்மையா வந்து பண்ண முடியும். கிருஷ்ணருடைய அருளால எதை வேணாலுமே நம்ம இன்னும் அழகா பிரிண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய பேப்பர்ல வச்சு நம்ம கொடுக்கலாம். அழகப்பா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, கண்டிப்பா செய்வாங்க. இங்க பக்தி சாரங்க கோஸ்வாமி வில் பி வில்லிங் டு பப்ளிஷ் அபேஸ் ஒர்க் வித் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த, அவர் நினைக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அங்க இருக்கக்கூடிய கௌடிய மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய இது கீழே வந்து இதெல்லாமே இவர் எழுத்துக்கள் எல்லாம் அவர் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்றது அவருடைய எண்ணம். ஆனா அது நடக்கிறது இல்லை ஆக்சுவலி. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து விட்டு போவார். அவரே கடைசியில வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, என்னுடைய காட் பிரதர்ஸ் மடங்களோட நீங்க யாருமே
அசோசியேஷனே வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இப்படி இப்படி இருந்தவர் பின்னாடி எப்படி ஆறாருன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்புறம் பக்தி சாரங்க கோஸ்வாமி கிட்ட இருந்து லெட்டர் வருது, எனக்கு வந்து இங்க அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா சிக்கனமா போகணும் இல்லையா? 3rd கிளாஸ் டிக்கெட்டு அப்படின்னா ஸ்லீப் இந்த இது போவாங்க இல்லையா, அன்ரிசர்வ், அதுதான் தேர்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ 3rd கிளாஸ் டிக்கெட், அதுக்கப்புறம் அங்கே இருந்த உடனே டாங்கா அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா. ஸோ நீங்க இது கண்டிப்பா அந்த காலத்திலே இதை யோசிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ கூட நீங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி வந்த உடனே இப்பெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் அங்கே ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் அப்படியே நம்ம போன உடனே அவங்களே வந்து ஆட்டோ வந்து டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா முன்னாடி அப்படி கிடையாது. நீங்க வெளியே வந்தீங்கனாலே ஆட்டோக்காரங்க நிறைய பேர் நின்றுப்பாங்க, வியாபாரமா நடக்கும். ஸோ நான் கூட கொஞ்சம் தூரத்துல போனோம்னா ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்தா அந்த ஆட்டோ கேட்டா அவன் மீட்டரை போட்டு வருவான். இவங்க அந்த கிட்டேயே இறங்குனாக்கா அந்த மீட்டரை போட்டு வரமாட்டாங்க. எஸ்பெஷலி சென்னை வந்து இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் நோ மீட்டர். ஆக்சுவலி இன் 2007 ஒன்லி ஐ சி 2007 நாங்க ஒரு 7-8 மாசம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ பெரம்பூர்ல இருந்து போகணும் நான். ஸோ பெரம்பூர் 23C ஏறுவேன் நான் ஆக்சுவலி அந்த பஸ்ல. 2 ரூபாய் தான் டிக்கெட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து டு தேனாம்பேட்டைக்கு கிடையாது. ஸோ தேனாம்பேட்டை வரைக்கும். ஸோ அப்போ புருஷவாக்கத்துல இருந்து இன்னொரு பஸ் மாறி அதுக்கப்புறம் தேனாம்பேட்டை வந்து இறங்குவேன் நான். ஸோ ஐ ஒர்க் தேர் ஃபார் 10 months. ஒரு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல. தமிழ்நாட்டிலேயே சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எங்க வேணாலும் ஒர்க் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு கஷ்டம், கடினமான ஒரு சூழ்நிலை. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து 2 மாசம் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் நோக்கியால வேலை கிடைச்ச பிறகு போயிட்டேன் நான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நோக்கியாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நோக்கியால வேலை கிடைச்சது. இப்ப நிறைய எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல மத்த. இல்ல அப்ப கூட இருந்தது. ஆனா சில சில இடங்களுக்கு ட்ரெயின் பகுதியில போகாது, பஸ் தான் போகும். சில ஏரியாவுக்கு இருக்காது. ஆமா சில ஏரியாக்கு இருக்காது. ஏன் பெரம்பூர், அதாவது அரக்கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா பெரம்பூர் அந்த இது வரைக்குமே உண்டு, ட்ரெயின் உண்டு. ஆனா இந்த மெட்ரோ கிடையாது அவங்களுக்கு. அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் கிடையாது அந்த இடத்துல. சோ எனக்கு இன்னும் கூட அந்த 23C ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ புருஷவாக்கத்துல இருந்து இட் வாஸ் வெரி நைஸ் பிளேஸ். தேனாம்பேட்டை 23C இல்ல 29C, அதுதான் அப்படிங்களா? ஓகே 29C. ஓகே ஃபைன். 23C எதுக்கு போகும் மாதாஜி? எத்தனை வருஷம் மாதாஜி கிளம்புறது மாதாஜி? ஓகே ஃபைன். ஏதோ நான் சோ மாதாஜி வருஷம் சொல்லுங்க, வருஷம் எப்போ மாதாஜி? 2007 மாதாஜி. ஓகே 2007ல. ஓகே அந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா இங்க சாஸ்கன் என்ன பண்ணாங்க, அங்க டிப்யூட் பண்ணிட்டாங்க, நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் 10 மாசம் எனக்கு வேலையே வேணான்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ எவ்ரி வீக் ஊருக்கு வருவேன். ஸோ என்னுடைய பிரபு தான் 2 குட்டி பசங்க 2 பேருமே ஒரு வீட்டுல வேலை செய்யறவங்களை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 10 மாசம். அப்புறம் இது வேலை நடக்காது, பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு 2 மாசம் கழிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நோக்கியால போயிட்டு ஜாயின் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஆச்சு. ஸோ சென்னையில வந்து கஷ்டம். இட்ஸ் கெட்டிங் ஜாப் அண்ட் அங்க சஸ்டைனபிலிட்டி. நான் இவந்தோ தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்திருந்தாலும் என்னை வந்து நான் பெங்களூர்ல இருந்து வந்தனால என்ன ஒன்று கன்னடிகாவாக தான் பார்த்தேன். அப்படி ஆயிடுச்சு. இட் வாஸ் டோ மச் டார்கெட். இங்க இருந்து போன 5 பேருமே ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு இது தட் அண்ட் ஆல். இப்ப நினைச்சா கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சோம் இல்லையா அப்படின்ட்டு யோசிப்பேன். மல்டி டாஸ்கிங், வீக்லி ஒன்ஸ் வர்றது, தூங்குறது இல்லை, எல்லாமே இந்த எல்லாத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டாச்சு. ஆனா இப்போ அதனுடைய இம்பாக்ட் இப்பதான் தெரியுது பாடியில. கோவிட் வரலன்னா இப்ப கூட நம்ம கோவிட் வராம இருந்தா நமக்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. வி குட் ஹவ் மேனேஜ்ட். இந்த கோவிட் வந்து நம்ம இந்த அதுக்கான ஊசி வேற போட்டு உடனே புரட்டி போட்டுருச்சு, உடம்பையே புரட்டி போட்டுருச்சு. ஆமா ஆமா, தட்ஸ் ஹவ் ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த 3rd கிளாஸ் டிக்கெட்டு சிக்கன சிகரமா, அதாவது கம்மியா, அதாவது சென்னையில பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ஷேர் ஆட்டோல தான் போவாங்க. ஷேர் ஆட்டோ கான்செப்ட் நான் தமிழ்நாட்டுல தான் பார்த்தேன். இங்கெல்லாம் ஷேர் ஆட்டோவே கிடையாது, இப்ப கூட கிடையாது ஷேர் ஆட்டோ.
சோ அப்படி ஷேர் ஆட்டோல தான் போறது. அதுதான் அவங்க சொல்றாங்க, அந்த காலத்திலே ஷேர் ஆட்டோ இது இருக்கு டெல்லியில, பாத்துக்கோங்க. சோ கொஞ்சம் முன்னாடி நடந்து போய், ஸோ ட்ரெயின் இறங்கின உடனே வெளியில வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கூட நம்மள வெளியில போகவே விட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போந்து அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்தாக்கா ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க 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 அந்த வண்டியில நம்ம ஏறி வந்தோம். அப்படி அதெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் வருது இந்த லைன் எல்லாம் பார்க்கும்போது. அதாவது 75 வருஷத்துக்கு முன்னாடி அவரே இப்படி பார்த்திருக்காரு இல்லையா? ஸோ அது 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஹி ஹஸ் சீன் திஸ். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவரே பார்த்திருக்காரு. ஸோ அதுவும் தனித்து வந்தா ஃபுல் சார்ஜ் இல்லையா? யாரோட கிளப் பண்ணி வந்தா ஷேரிங், அதை பண்ணிட்டு வாங்கன்னு ஆல்ரெடி அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. கீப்பிங் த கிரெமட்டேரியம் டு யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அவர் நின்று இருக்க இடத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சுடுகாடு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ லுக் டுவர்ட்ஸ் த ரைட் சைட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெட் கலர் பிளாக் தெரியும், சைன் போர்டு ரிட்டர்ன் இங்கிலீஷ். வென் யூ ரீச் ஹியர் யூ வில் பே ஃபார் த டாங்கா. அதாவது நீ வந்தீங்கன்னாக்கா இங்க ஆட்டோக்கு நானே பே பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ கௌடியஸ் இங்க இருந்து வாசிக்கணும். யாரன்னா அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கீங்களா? அனைவரையும் சேவையில் ஈடுபட தூண்டுங்கள், இல்லையெனில் ஆங்கில மாத இதழை எப்படி அச்சிடப் போகிறோம் என்று தெரியவில்லை. எங்களிடம் நிதியில் அதிக பணம். அதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் விட்டீங்க. படிச்சுட்டாங்க இல்லையா? நான் தான் சொல்லலையா? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. அவர் அங்க வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் எல்லாமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து நான் செய்யணுமா நீ செய்யணுமா இல்லையா, வாக்குவாதம். இந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய டியூட்டிஸ் எல்லாமே அவங்க யாருமே சரியா செய்யல. தூய்மை, அதுக்கப்புறம் டிடி வர்ஷிப் இல்லையா, அர்ச்சவிக்கிற வழிபாடு, அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்றது, அவங்களுக்குள்ளே பக்தர்களுக்குள்ள ஒரு அமைதி, இதெல்லாமே எதுவுமே இல்லை அந்த இடத்துல. ஸோ கௌடிய சங்கா எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த மட்டாஸ் ஆஃப் த காட் பிரதர்ஸ், கௌடிய சங்கா வந்து ரொம்ப ரொம்ப ஏழையான ஒரு நிலையில இருந்திருக்கு. ஏன்னா இவங்க வேலை செஞ்சாதானே இல்லையா? ஸோ எங்கேயாவது போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அங்க வரக்கூடிய டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் செய்யணும். ஆனா அவங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே செய்யற மாதிரியே இல்லை. ரீச்சிங் அண்ட் டொனேஷன் கேதரிங் இதெல்லாம் எதுவுமே செய்யறதில்லை. அப்புறம் எப்படி நம்ம வந்து நடத்த முடியும்? ஒருத்தருக்குள்ள சண்டை. ஸோ நீ செய். ஈவன் பிரம்மச்சாரிஸ் வந்து எஸ், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். டெம்பிள்ல வந்து பிரம்மச்சாரிகள் தான் வந்து சன்னியாசிஸ் தான் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க கோயில் எல்லாமே. ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிள் அது. ஆனா அவங்க கூட வந்து அந்த ப்ரீச்சிங் வந்து பண்ற மாதிரி தெரியல. கீர்த்தனங்கள் பண்ணல. அதாவது நிறைய வீட்டுகள்ல போயிட்டு கீர்த்தனங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அதையுமே செய்யறதில்ல. எரண்ட் மீன்ஸ் அதாவது சப்போர்ட். இப்போ ஒரு சின்ன வேலை இருக்கு, கடைக்கு போயிட்டு வா, அதெல்லாம் சொன்னா கூட அதெல்லாம் கூட செய்யறது கிடையாது. ஸோ இப்படி அங்க வந்த பிறகு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சரிவர இல்லை. இதெல்லாமே அந்த சூழ்நிலையை வந்து பாக்குறாரு. எஸ், இப்ப வாசிங்க மாதாஜி. அனைவரையும் சேவையில் ஈடுபட தூண்டுங்கள், இல்லையெனில் ஆங்கில மாத இதழை எப்படி அச்சிடப் போகிறோம் என்று தெரியவில்லை. எங்களிடம் நிதியில் அதிக பணம் இல்லாததாலும் பிரம்மச்சாரிகள் மிகவும் கவனக்குறைவாக இருப்பதாலும் நிர்வாகத்தின் பொறுப்பை தன்னால் ஏற்க முடியாது என்று அகிஞ்சன் மகாராஜ் எழுதினார். இந்த விவகாரங்களில் உங்கள் கண்களை வைத்திருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். மேலும் அபய் சஞ்சனா தோஷினியை தயாரிக்கும் முயற்சியில் மற்ற தடைகளை கண்டார். தட்டச்சு பொறி இல்லை, அச்சுப்பொறியுடன் மோசமான உறவு. சில நாட்களில் பக்தி சாரங்க கோஸ்வாமியிடம் இருந்து அபைக்கு மற்றொரு கடிதம் வந்தது. என்னென்ன கட்டுரைகளை அச்சிட வேண்டும் என்று சொல்லி இதழில் உள்ள அத்தியாவசிய கூறுகளை மாற்ற வேண்டாம் என்று எச்சரித்து அவருடைய சிறப்பு கடமையை நினைவுபடுத்தினார். எனது அறையின் சாவியை உன்னிடம் ஒப்படைக்குமாறு அஹிம்சன் மகாராஜிடம் கேட்டுள்ளேன். அதனால் நீங்கள் எனது அறையை உங்கள் அலுவலக வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் அங்கு இருப்பதால் அனைவருக்கும் தேவையான அறிவுரைகளை வழங்குவதற்காக ஆசிரமத்தில் அமைதியை பேண முயற்சிக்க வேண்டும். ஆசிரமத்தில் உள்ள தளர்ச்சி மற்றும் சிறு சண்டைகள் நிற்கும் வரை தன்னால் தலையங்கம் செய்ய முடியாது என்று அபய் கண்டார். ஆனால் பக்தி சாரங்க கோஸ்வாமியின் வழிகாட்டுதலின்படி அவர் உதவ முயன்ற போது சில பக்தர்கள் கலகம் செய்து
தங்கள் ஆன்மீக குருவிடம் புகார் கடிதம் எழுதினார்கள். பல தடைகளுக்கு எதிராகத்தான் ஆகஸ்ட் 1955 சஞ்சனா தோஷினியின் வெளியீட்டாளரின் காலக்கெடுவை அபை சந்தித்தார். ஆனாலும் அச்சகத்தின் தாமதத்தால் செப்டம்பர் வரை இதழ் வெளிவரவில்லை. கடைசியாக முதல் பிரதிகள் வழங்கப்பட்ட போது அபை பலவற்றை கல்கத்தாவில் உள்ள பக்தி சாரங்க கோஸ்வாமிக்கு அனுப்பி அவருடைய பதிலை கேட்டார். அபை தனது பிரதரை நேரடியாக கேட்கவில்லை. ஆனால் பக்தி சாரங்க கோஸ்வாமியின் செயலாளரான ராமானந்தாவிடம் இருந்து மேலதிக அறிவுறுத்தல்களை பெற்றார். அவர் பிரச்சனையில் பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டினார். பக்தி சாரங்கா அதில் மகிழ்ச்சி அடைந்தாரா என்பதை குறிப்பிடவில்லை. பிழைகள் பெரும்பாலும் பாணியின் தொழில்நுட்ப விஷயங்களாக இருந்தன. அபை உள்ளடக்க பக்கத்தை வேறு விதமாக செய்திருந்தார். மேலும் பக்தி சாரங்க கோஸ்வாமியின் பெயரை அவர் விரும்பியபடி அவரது கட்டுரைகள் அனைத்திலும் அச்சிடவில்லை. ஒரு தட்டச்சு பொறிக்கான அபையின் கோரிக்கையை பற்றி ராமானந்தா எழுதினார். விஷயங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருந்தால் அவற்றை தட்டச்சு செய்வதில் பிரிண்டருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. பக்தி சாரங்க கோஸ்வாமிக்கு அபை கடிதம் எழுதி தில்லிக்கு திரும்பி மடத்தில் அமைதியான சூழலை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். சஞ்சனா தோஷினியை பற்றி பக்தி சாரங்க கோஸ்வாமி அட்டைப்படத்திற்கான காகிதத்தை மேம்படுத்தவும் முழு இதழையும் புதுப்பித்த பத்திரிகை மூலம் நல்ல காகிதத்தில் செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். அபை ஒப்புக்கொண்டார். ஆனால் முன்னேற்றங்கள் பணத்தை சார்ந்தது. கல்கத்தாவிலிருந்து காகிதத்தை அச்சிடலாம் என்ற பரிந்துரை பரவாயில்லை. ஆனால் கல்கத்தாவிலோ அல்லது டெல்லியிலோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் செய்தியை அனைத்து முக்கியமான மொழிகளிலும் குறிப்பாக ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒளிபரப்புவதற்கு நல்ல உபகரணங்களுடன் கூடிய சொந்த அச்சகம் இருக்க வேண்டும் என்பதே எனது ஆலோசனை. ஹிந்தி என்பது அகில இந்திய பிரச்சாரத்திற்காகவும் ஆங்கிலம் உலகளாவிய பிரச்சாரத்திற்காகவும் உள்ளது. கையால் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகளிலிருந்து ஒரு அச்சுப்பொறி விரைவாக வேலை செய்யும் என்று எதிர்பார்ப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதால் அவர் ஏற்கனவே ஒரு தட்டுச்சொறியை வாடகைக்கு எடுத்ததாக அபை மேலும் தெரிவித்தார். சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான தனது யோசனைகளையும் அவர் குறிப்பிட்டார். ஹரே கிருஷ்ணமூர்த்தி. அபையின் மகன் பிருந்தாபன் அவனுடன் சில மாதங்கள் கௌடிய சங்கத்தில் வசித்து வந்தான். அபை தனது குடும்பத்திற்கு திரும்புவது குறித்து எந்த கேள்வியும் இல்லை. மேலும் பிருந்தாபன் தனது தந்தையுடன் வெறுமனே தொடர்பு கொண்டார். மடத்தின் நடைமுறைகளை பின்பற்றி அபை தனது கடமைகளில் உதவினார். ஒரு நாள் இந்து மகா சபையின் தலைவரான ஒரு பிரபல வழக்கறிஞர் எதிர்பாராத விதமாக கௌடிய சங்கத்திற்கு வருகை தந்தார். மடம் பெரும்பாலும் வெறிச்சோடு இருந்தது. கையில் பிரசாதம் இல்லை. எனவே அவை மற்றும் பிருந்தாபன் ஆகியோர் முக்கிய விருந்தினரை பெற்று அவருக்கு சமைத்து பிரசாதம் வழங்கினர் மற்றும் சங்கத்தின் செயல்பாடுகளை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். ஒழுங்கற்ற மடத்தை நிரூபிப்பதில் தேங்க்யூ. சோ இப்போ இங்க வந்தப்போ ஒரு புறம் அந்த மடத்துல யாருமே ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடாகவோ இல்ல அங்க பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்புற சூழல் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாகவோ அவருக்கு இருக்கல இல்லையா? அப்படின்னா ஐடியலா ஒரு மடம்னா எப்படி இருக்கணும்ன்றதான் பிரபுபாதர் எதிர்பார்த்தார். அந்த மடத்துக்கு தகுந்த இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எதுவுமே அங்க இருந்தவங்க கிட்ட இருக்கல. அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த பக்தி சாரங்க கோஸ்வாமி இவருக்கு நிறைய அட்வைஸ், அதாவது என்ன அட்வைஸ்னாக்கா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்ட்டு. அங்க ஆல்ரெடி அகிஞ்சன மகாராஜ் அப்படிங்கறத ஒருத்தர் இருந்திருக்காரு. ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்ததுனாலதான் அவர் நான் இந்த மடத்தினுடைய பொறுப்பை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை இவர் அவர்கிட்ட இருந்து இவரை வாங்கிக்கும்படி பணிச்சிருக்காரு.
ஸோ ஃபவுண்ட் அதர் அப்டக்கல்ஸ். அவரால் உட்கார்ந்து எழுத கூட முடியாது. சஜ்ஜன தோஷினிக்கு அங்க வந்து அனுப்பணும் இல்லையா, கேசவ மகாராஜுக்கு அனுப்பணும். அதுக்கு ஒரு டைப்ரைட்டர் கூட கிடையாதாங்க. ஸோ அதையும் மீறி அவர் எழுதி ஃபியூ டேஸ் அபய் ரிசீவ்ட் another letter, bought article to print cautioning him not to change essential elements. அதாவது இது எப்படின்னா எழுதணும், ஆனா அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் எழுதணும். சரி, ஒரு எழுத்தாளர் என்பவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை வந்து எழுத்துல வந்து கண்டிப்பா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு, எதை உணர்ந்திருக்கார் இல்லையா, அதை கண்டிப்பா ஆன்மீகத்துல வந்து ரியலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. உணர்தல் என்பது மிக மிக முக்கியம். வேற ஏதாவது இந்த கற்பனை கதைகளுக்கு வேணா எப்படி வேணாலும் நம்ம வந்து எழுதலாம். ஆன்மீகத்துல அப்படிலாம் எழுத முடியாது, இருக்கிறதான் எழுதணும். ஆனா இங்கே சில எல்லாமே அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு அவருடைய இது. அப்படின்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பவுண்டட் இல்லையா. இவருடைய ஃப்ரீடமா எழுதக்கூடிய அந்த இது வந்து ஃப்ளோ வராது அவருக்கு யாருக்குமே. இப்ப நம்மள வந்து உங்களை எல்லாரும் ஒரு மூலையில உட்காந்துட்டு இப்படிதான் நீங்க வச்சு இப்படிதான் எழுதணும் அப்படின்னாலே பிசிக்கலியே நம்மளால இப்படி அப்படி நகர முடியாதுன்னா நமக்கு அதே கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. அதே நீங்க உட்கார்ந்த இடத்துல எழுதுங்கோ, வீடியோ கேமரா ஆன் பண்ணிடுங்கோ எழுதுங்கோனாக்கா நம்ம பாட்டுக்கு எழுதும். ஸோ அந்த ஒரு இது இருக்கணும், இந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கல அவர் வந்து. ஸோ மேலும் அவருக்கு நிறைய தடை கற்கள் அந்த சஜ்ஜன தோஷினிக்கு எழுதணும்னு. அங்க டைப்ரைட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பக்தி சாரங்க கோஸ்வாமிக்கு ஒரு அசிஸ்டன்ட், அந்த அசிஸ்டன்ட் பேரு ராமநந்தா இல்லையா. ஸோ அவருக்கு வந்து அவர்கிட்ட இருந்து அப்ப இவர் வெளியிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சஜ்ஜன தோஷினிக்கு வந்து அனுப்புறாரு, அந்த வெளியிடுறாங்க. ஆனா அது அந்த ஒரு காப்பி அவர்கிட்ட போகும் பொழுது அதுக்கான ஒரு கோஸ்வாமி அப்படின்னாக்கா அவர் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கார் இல்லையா. அவர்கிட்ட இருந்து நம்ம ரிவ்யூ கமெண்ட்ஸ் கண்டிப்பா கேட்டுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து கேட்டிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து அந்த எந்த ரிவ்யூ கமெண்ட்ஸும் வரல. அதை தவிர்த்து அவர் கீழே செக்ரட்டரியா இருக்கக்கூடிய அந்த ராமானந்தா வந்து அதாவது என்னென்ன அதாவது சின்ன சின்ன டைப் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹைலைட் பண்ணி அவர் வந்து சொல்றாரு ஆக்சுவலி. ஸோ இங்க மேலும் வந்து பிரபுபாதர் அவர்கள் நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அவங்க யாருமே வந்து கேட்கிற மாதிரி இல்லை. மேலும் அவர்கள் அவங்களுடைய குரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தானே அந்த பக்தி சாரங்க கோஸ்வாமி, அவருக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க இவர் மேல வந்து எல்லாமே தவறுதலாக எடுத்துரைக்கிறது. அது எல்லாமே ரிபல் மீன்ஸ் போராட்டம் இல்லையா. சோ அவர் சொன்னபடி அவங்க கேட்க போறதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அங்க பிரபுபாதர் பாக்குறார். ஸோ இப்ப அவருக்கு அந்த மடத்திலையும் சூழ்நிலை சரி கிடையாது. அவருடைய எழுத்துக்கள் கூட அவர் எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி முன்னேற்றமா செல்வதற்கான அந்த மார்க்கமும் அங்க கிடையாது. மேலும் வசதி வாய்ப்புகளுமே வந்து அந்த இடத்துல அந்த செயல்கள் புரிவதற்கும் கிடையாது. இத்தனையுமே வந்து அவருக்கு அந்த இடத்துல ப்ராப்ளமா இருக்கு. மேலும் இந்த சோஜினி அந்த சஜ்ஜன சோஜினிக்கு அனுப்புறாரு சஜஸ்டட் த பேப்பர் ஆஃப் த கவர், அது இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் நல்லா. ஆனா இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் இல்லையா. காசே இல்லாம எங்க இருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எதை முடியுமோ அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இன் ஆல் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜஸ் அவர் ஹிந்தியில இங்கிலீஷ்ல எல்லாமே வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஹிந்தி வந்து நம்ம பரதகண்டத்துல போயிடும். ஸோ இங்கிலீஷ்னும் போது ஓவரால் இந்த இந்த புவி எல்லா கண்டங்களுக்குமே வந்து செய்யலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இது. ஸோ அபய் ஃபர்தர் ரிப்போர்ட்டட் அவரால் வந்து இந்த பிரிண்டர் இல்லாதனால அவருடைய ஒர்க் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. And he had already rented a typewriter. He also mentioned his ideas of for increase the number of subscribers. இல்லையா, அப்படின்னா இதை வாங்குறவங்க வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறாரு. மீன்வைல் அவருடைய மகன் வந்து அவரோட வந்து தங்கி இருக்கிறாங்க, கௌடிய மட்டத்துல வந்து இருக்காரு. So there was no question of Abhay returning to his family. அவர் திரும்பல. So Vrindavan simply associated with father, following the routines of Mata and helping Abhay in his duties. One day a prominent advocate, அதாவது ஒரு நல்ல பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் வரார். த பிரசிடென்ட் ஆஃப் ஹிந்து மகாசபா, அவர் மேலும் வந்து ஹிந்து மகாசபையினுடைய அதாவது பொறுப்புல இருக்கார், பிரசிடென்ட் தலைமை பதவியில. பெய்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட், அதாவது பிளான் பண்ணி வரல, அவர் சடனா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ மடம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இல்லாத நிலை, அங்க ஒரு பிரசாதம் இல்லை. ஸோ அபய் அண்ட் பிருந்தாவன் ரிசீவ்ட் த ப்ராமினன்ட் கெஸ்ட், அவரை வந்து ரிசீவ் பண்றாங்க. அவருக்கு வந்து சமைத்து அவருக்கு பிரசாதம் கொடுத்து அவங்க அந்த அக்வெண்டிங் ஹிம் வித் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த சங்கா. நான் இப்போ வந்து வாசிங்க, யாரு அடுத்து யாரு வாசிக்க போறீங்க? ஹரே கிருஷ்ணா. வாசிக்கட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எழுத்துட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒழுங்கற்ற மடத்தை நிர்வகிப்பதிலும் கௌடிய பத்திரிகா மற்றும்
சஞ்சனா தோஷணியில் பணிபுரிவதிலும் அவை மும்முரமாக இல்லாத போது சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஹிந்தி மொழிபெயர்ப்பை தயாரிப்பதில் தனது நேரத்தை செலவிட்டார். ஆங்கிலத்திலும் பெங்காலியிலும் எழுத பழகியிருந்தாலும் இந்தி பேசும் பகுதிகளில் பிரசங்கம் செய்யும் வரை அத்தகைய புத்தகம் முக்கியமானதாக இருக்கும் என்று அவரை நியாயப்படுத்தினார். பக்தி சாரங்க கோஸ்வாமி செப்டம்பர் இதழில் சஜ்ஜன தோஷணியின் 500 பிரதிகளை மட்டுமே அச்சிட விரும்புவதாக எழுதினார். ஆனால் அவை மேலும் அச்சிட விரும்பினார். 500 பிரதிகளுக்கு 1000 பிரதிகளுக்கு ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அச்சகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு அவர் பக்தி சாரங்க கோஸ்வாமி எழுதினார். அவருக்கு எழுதும் நற்செய்தியை தெரிவித்தார். அவை சமீபத்தில் அச்சு காகிதத்தை நன்கொடையாக பெற்றதாகவும் தபால் கட்டணத்தில் 1/4 பங்கை குறைக்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார். எனவே சில காகிதங்களை சேமிக்கும் விஷயத்திற்கு முழு எண்ணையும் ஏன் அச்சிடக்கூடாது? ஒவ்வொரு மாதமும் 1000 பிரதிகளுக்கு மேல் அச்சடித்து பெரிய அளவில் விநியோகிக்க வேண்டும் என்பது என் கருத்து. ஆனால் பக்தி சாரங்க அவர்கள் 500க்கு மேல் அச்சிடக்கூடாது என்று சுருக்கமான அஞ்சல் அட்டை மூலம் பதிலளித்தார். அவை சஞ்சனா தோஷணியை மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளை தொடர்ந்தார். அவரை பொறுத்தவரை இது ஒரு செயலற்ற கடமை அல்ல. ஆனால் பிரசங்கத்தை உள்வாங்குவது. பக்தி சாரங்க சுவாமிக்கு எழுதிய கடிதத்தில் அடுத்த இதழுக்கான கட்டுரைகளை அனுப்புவதற்காக காத்திருப்பதை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். நிதி பற்றாக்குறையாக இருந்தது, மிகவும் பற்றாக்குறையாக இருந்தது. அவைக்கு ஒழுக்கமான தோது இல்லை. இன்னும் அவர் சஜ்ஜனா தோஷணிக்கு ஒரு புகழ்பெற்ற எதிர்காலத்தை தொடர்ந்து கற்பனை செய்து வந்தார். இந்த பேப்பரை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி தரத்தில் பல படங்களுடன் பார்க்க விரும்புகிறேன். இதை மிகவும் பிரபலமான இலக்கியமாக மாற்ற விரும்புகிறேன். இதற்காக சந்தாதாரர்கள் மற்றும் விளம்பரதாரர்களை பாதுகாக்க விரும்புகிறேன். நல்ல தொழில் அதிபர்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்தை பார்க்க விரும்புகிறேன். இது தொடர்பாக அதிகாரிகள், ஆனால் என்னிடம் சரியான உடை இல்லை. இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக எனக்கு 2 செட் நல்ல ஆடைகள் வேண்டும். இந்த விஷயத்தில் உங்கள் முடிவை பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். இந்த தாள் மிக உயர்ந்த நிலைக்கு முன்னேற வேண்டும் என்பது என் இதய ஆசை. பக்தி சாரங்க கோஸ்வாமி தனது இந்தி சைத்தன்ய சரிதாமிரத்தை வெளியிட உதவுமாறு அவை கேட்டுக்கொண்டார். சில பெங்காலிகள் அல்லாத பெரியவர்கள் புத்தகத்தை கோரினர். மேலும் ஒரு தொகுதிக்கு 25 ரூபாய் தருவதாக அவையிடம் உறுதியளித்தனர். இந்த படைப்பின் முதல் பகுதியை வெளியிடுவதற்கு பக்தி சாரங்க கோஸ்வாமிக்கு ஏற்ற எந்த ஏற்பாட்டின் கீழும் அவை 600 ரூபாய் கடனை கோரினார். இந்த பகுதி விற்று தீர்ந்தால் மற்ற பாகங்கள் தானாக வெளிவரும் என்று அவை எழுதினார். ஆனால் கௌடிய சங்க வாழ்க்கையும் பக்தி சாரங்க கோஸ்வாமியின் கரத்தின் கீழ் சஞ்சன தோஷணியின் படியும் அவைக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது போல அவையின் புழக்கத்தை அதிகரிப்பதற்கான அபிலாஷைகள் மற்றும் அவரது வலுவான தலையங்க கருத்துக்கள் பக்தி சாரங்க கோஷத்திற்கும் அழுத்தத்தை உருவாக்கியது. அவையின் கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பக்தி சாரங்க கோஸ்வாமியின் செயலாளர் ராமானந்தா பக்தி வேதாந்த பிரபுவை பற்றி மலர்ந்த புகழுடன் ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் அவரை கௌடிய சங்கத்தின் பதவியிலிருந்து நீக்கும் நோக்கத்துடன் ஒரு வைஷ்ணவரின் தாமரை பாதத்தில் எண்ணற்ற பணிவான வணக்கங்களுடன் ஸ்ரீமத் பக்தி வேதாந்த பிரபு 5/10/55 அன்று ஸ்ரீ குரு மகாராஜாவுக்கு நீங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு கிடைத்தது. உங்கள் திட்டம் மிகவும் உயர்ந்தது. நீங்கள் எங்கள் சமுதாயத்தின் நலம் விரும்புபவர். அதையும் தெரிந்து கொண்டோம். கடந்த 2 மாதங்களாக எத்தனையோ சிரமங்கள் இருந்தும் பிரசாத சிரமங்கள் மற்றும் அங்குள்ள பக்தர்களின் தவறான புரிதல் மற்றும் பல்வேறு சிரமங்கள் இருந்த போதிலும் நீங்கள் காட்டிய உற்சாகம் ஒரு உயர்ந்த வைஷ்ணவருக்கு மட்டுமே சாத்தியமாகும். நீங்கள் ஸ்ரீல பிரபுபாதரின் விருப்பமான வைஷ்ணவர் மற்றும் ஸ்ரீல பிரபுபாதரின் அனைத்து சிறப்பு கூட்டாளிகளின் நண்பர். டெல்லியில் உள்ள கௌடிய சங்க ஆசிரமத்தில் உள்ள பெரும்பாலான பக்தர்கள் புதியவர்கள் மற்றும் மரியாதை குறைவாக உள்ளனர். உங்களை போன்ற உயர்ந்த ஆளுமைக்கு அவர்களால் சரியான மரியாதை கொடுக்க முடியாது. குறிப்பாக
உங்களிடம் இருக்கும் உயர்ந்த ஊகங்கள் நமது சமூகம் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு சிறிய யோசனைகளை கொண்டுள்ளது. உங்களின் அனைத்து குணங்களுடனும் மிக விரைவில் நீங்கள் சுதந்திரமாக குடியேறி ஸ்ரீல பிரபுபாதரின் விருப்பங்களை நிறைவேற்றி மிகவும் பரவலாக பிரசங்கிக்க தொடங்குவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களை போன்ற திறமையான மற்றும் மரியாதைக்குரிய வைஷ்ணவர் டெல்லியில் உள்ள கௌடிய சங்கத்தின் படிப்பறிவு இல்லாத மற்றும் குறைந்த கல்வி அறிவு கொண்ட பக்தர்களுடன் நீண்ட காலம் பழகுவது சாத்தியமில்லை என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். மேலும் நீங்கள் ஸ்ரீமத் கேசவ மகாராஜாவின் வேதாந்த சமிதியின் கௌடிய பத்திரிகை மற்றும் பாகவத பத்திரிகையின் ஆசிரியர் குழுவின் தலைவர். எனவே நீங்கள் எங்கள் ஆசிரமத்தில் அதிக நேரம் செலவிட்டால் அவர் கோபப்படக்கூடும். பல பக்தர்களுடன் அவர் பிரஜா தேசத்தை சுற்றி வர புறப்படுகிறார். இந்த பரிக்கிரமத்தில் அவருக்கு உங்கள் உதவி தேவைப்படும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். எனவே நீங்கள் அனைத்து நன்மை தீமைகளையும் கருத்தில் கொண்டு அவருடைய அமைப்பின் தலைவராக நீங்கள் கடமையை புறக்கணிக்காவிட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அக்டோபர் இதழான சஜ்ஜன தோஷினிக்கு சில கட்டுரைகள் அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் சில அனுப்பப்படலாம். அக்டோபர் இதழை வெளியிட கேசவானந்த பிரபுக்கு நீங்கள் அறிவுறுத்தினால் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம். நவம்பர் மற்றும் டிசம்பர் இதழ்களை ஸ்ரீ ஸ்ரீ குரு மகாராஜா அவர்கள் தனிப்பட்ட முறையில் வெளியிட முடியும் என்று நம்புகிறோம். ஜனவரி மாதத்திலிருந்து கல்கத்தாவிற்கு மாற்ற விரும்புகிறோம். ஸ்ரீ ஸ்ரீ குரு மகாராஜா வயதாகிவிட்டார். பெரும்பாலான நேரங்களில் அவர் நம்மை சார்ந்து இருக்க வேண்டும். சைத்தன்ய சரிதாமிர்தத்தை இந்தியில் வெளியிட நீங்கள் கடுமையாக முயற்சி செய்கிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அதை அச்சிடுவதற்கு எங்கள் நிதியிலிருந்து 600 ரூபாய் முதலீடு செய்வது சாத்தியமில்லை. ஏனென்றால் ஸ்ரீ ஸ்ரீ குரு மகாராஜா இப்போது பல்வேறு திசைகளில் பல திட்டங்களை எடுத்துள்ளார். மேலும் அவர் நிறைய பணம் செலவழிக்க வேண்டும். எனவே அவர் அந்த புத்தகத்தை அச்சிடும் பொறுப்பை ஏற்க முடியாது. உங்கள் ஆடைகள் கிழிந்து வருகின்றன. எனவே கோயில் நிதியில் இருந்து ஒரு ஜோடி ஆடைகளை வாங்கி கொள்ளுங்கள் என்றும் பக்தர்கள் தங்கள் குறுகிய பார்வையால் உங்கள் தாமரை பாதங்களில் குற்றம் செய்தால் அவர்களை மன்னிக்கவும் என்று கேசவானந்த பிரபு எழுதினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கையொப்பமிட்டது வைஷ்ணவத்தின் அடியாரான ஸ்ரீ ராமானந்த தாஸின் வேலைக்காரர் மாதாஜி. நிறுத்தவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. கேசவ மகாராஜாவின் பரிக்கிராமாவில் அவை தலைமை பதவிக்கு அழைக்கப்பட்டார் என்பது உண்மை அல்ல. இருப்பினும் அவை கௌடிய சங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ராமானந்த கூறியதற்கு இது ஒரு நல்ல சாக்கு. எனவே கேசவ மகாராஜா மற்றும் பக்தி சாரங்க மகாராஜா ஆகியோரின் ஆசிரமங்களில் கடமையான உறுப்பினராக வாழ்ந்த பிறகு அவை மீண்டும் சொந்தமாக இருந்தார். வருமானம் அல்லது நிறுவன தங்குமிடம் இல்லாமல் அவை டெல்லியில் உள்ள பல்வேறு வீடுகளில் தங்க தொடங்கினார். அவருக்கு அழைப்பு வரும் இடங்களில் ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Okay, I will call. Have you taken the prints, whatever I forwarded? Fine. It's 16,000. Oh, fine. ஸோ நம்ம இவ்வளவு படிச்சதுல இருந்து எல்லாமே டைரக்டா தான் இருக்கு. இதுல நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்றதுக்கு கூட நிறைய இல்லை. ஆனா இங்கே பிரபுபாதருடைய உயர்வான குணங்கள் அழகா எடுத்துரைக்கப்பட்டிருக்கு இல்லையா? சோ அவருடைய நேர்மை, அவருடைய பக்தி இல்லையா, ஒரு ஆசிரமத்தை எப்படி நிர்வகிக்கணும் இல்லையா, வரவங்களுக்கு என்ன உபசரணை பண்ணணும், இது எல்லாமே சொல்ல பிரசாதமே இல்லாம இருக்கக்கூடாது. எப்பவுமே
பிரபுபாதர் சொல்வாராம் 10 பேருக்கான சாப்பாடு எப்பவுமே இருக்கணும். சோ தட் சடனா வந்துட்டா கூட அந்த இருக்கக்கூடிய சாப்பாடு 10 பேருக்கு நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது இன்னும் அவங்க வரவங்களுக்கு வந்து நம்ம சமைச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து பிரசாத விநியோகம் என்பது நிறுத்தக்கூடாது அப்படிங்கறது வந்து எப்பவுமே சொல்வாராம். இதை வந்து நான் NND பிரபுஜி சொல்ல நான் கேட்டிருக்கேன் நான். ஸோ இங்க இந்த வாழ்க்கை வரலாறை நம்ம படிக்கும் பொழுது அவருடைய பாதையை பார்க்கிறோம். எல்லோருமே இந்த இடத்துல அவரை உபயோகப்படுத்திக்கிறாங்க இல்லையா? இதை நம்ம பாக்குறோமா இல்லையா? நமக்கு யாராவது நம்மள அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கிட்டா நமக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். கண்டிப்பா வேதனை இருக்கும் இல்லையா? ஸோ ஹி பீங் எ வெரி ஸ்காலர்லி பர்சன். அவ்வளவு ஸ்காலர்லியா இருக்காரு. அவர் வந்து சமஸ்கிருத ஸ்காலர், இங்கிலீஷ்ல நல்லா பேசுவாரு, பெங்காலி, ஹிந்தி இத்தனையிலுமே அவர் வந்து இது. ஸோ பகவானை பத்தியும் பகவத்கீதை பாகவதத்தை பத்தி நீங்க எவ்வளவு சொன்னாலும், சைத்தன்ய சரிதாமிரதம் வியாக்கியானம் ஹிந்தியில எழுதிட்டு இருக்காரு. ஸோ இத்தனையுமே வந்து அவருடைய விஷன் எல்லாமே எல்லா பத்திரிகையில விட தன்னுடைய பத்திரிகை அப்படின்றத விட அங்க இறைவனை பற்றி கிருஷ்ணரை பற்றி எழுதும் பொழுது அந்த பத்திரிகை எல்லாத்த விட மேன்மையா வரும் அப்படிங்கிற அந்த உறுதி கொண்ட அந்த மனசு அதை நாம இந்த இடத்துல பாக்குறோம் இல்லையா? சோ அவருக்கான அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து கரெக்டா இல்ல இல்லையா? அவருடைய மன எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது இல்லை. ஐ ஹாவ் நோ ப்ராப்பர் ட்ரெஸ் அட் ஆல்ன்னு சொல்றாரு. அதை சொல்றதுக்கு கூட யூ ஷுட் ஹாவ், அதாவது நம்ம கிட்ட எதுனா இல்ல எவ்வளவு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் இல்லையா? கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒரு செட் ட்ரெஸ் கூட என்கிட்ட கிடையாது. So set of good dress in order to take up responsibility, and I shall be glad to have your decision on this matter. It is my heart's desire that this paper is improved to the highest elevation. So பாக்குறாரு. ஸோ அது இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய செக்ரட்டரி வந்து கீழே வந்து மெயில் அந்த ரிப்ளை பண்றாரு. அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் எதுவும் சரியில்லை. இவர் என்ன ரீஃபார்மேஷன் எடுத்து வந்தாலும் எதுவுமே அது வந்து ப்ராப்பரா நடக்கவும் போறதில்லை. ஆனால் அவர் அதை விடுத்துட்டு சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கான வியாக்கியானத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதியிருக்காரு மத்தாஜி. அப்ப நாம சுலபமா நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? That they would pay 25 rupees per volume. Abhay requested a loan of 600 rupees. 600 ரூபாய் கடன் கேட்டிருக்காரு. Under any arrangement suitable to Bhakti Saranga Goswami for publishing the first part of his work. If this part is sold out, other parts will automatically come out அப்படின்றது அவருடைய இது. ஆனா இது எல்லாமே அவர் அங்க அனுப்பும் பொழுது அவருடைய செக்ரட்டரி தான் அதுக்கு வந்து கவர்ச்சியா ஃபுல் ஆஃப் ஃப்ளவரி பிரைசஸ், அது வந்து பஞ்ச புகழ்ச்சி என்னையும் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு சில இதுல நம்ம எடுத்துக்கும் பொழுது அவருடைய ஹையர் குவாலிட்டிஸை வந்து அவர் சொன்னது வந்து வாஸ்தவம் தான் அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நீங்க யாராவது வந்து என்ன வந்து மாதாஜி ரொம்ப குட் பர்சன் அப்படின்னு நேரடியா சொல்லும் பொழுது அது உங்களுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே இன்னொருத்தர் என்ன பிடிக்காதவங்க வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அது வந்து நிஜமாவே நம்ம நல்லவங்க தான்றத வந்து புரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்களா, இல்ல அடுத்தவங்க முன்னாடி நம்மளை ஏளனம் பண்றதுக்காக அப்படி சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமா வராதா? நமக்கு கண்டிப்பா வரும் இல்லையா? அன்பு உள்ளங்கள் சொல்றது எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும். ஆனா அதே வந்து அன்பு அற்ற எந்த ஒரு உறவு முறையற்ற இல்ல விரோதியா இருக்கக்கூடிய தன்மையா இருக்கிறவங்க வந்து நம்மள புகழ்ந்தாள் என்றால் அது உண்மையிலேயே அது உண்மையாக இருக்காது. அது போன்ற ஒரு கட்டுரை தான் இங்க எழுதியிருக்கு இல்லையா? ஒரு லெட்டர் எழுதுறாரு இல்லையா? அந்த லெட்டரை வந்து ரிப்ளை இவர் பண்றார். நீ எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பர், உனக்கு நாலேஜ் நிறைய, சோ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உன்னுடைய உத்வேகம் இதெல்லாமே வைஷ்ணவர்களுக்கு நீ செய்யக்கூடிய சேவை இதெல்லாம் கிரேட். நீ இங்க விட்டு வெளியே போனீங்கன்னா இன்னும் நீ நல்லா வருவ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க விட்டு நீ வெளியே போறது பெட்டர் அப்படிங்கறத வந்து சூசகமா சொல்றாங்க. ஸோ தட் அண்ட் ஆல் அது வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. யூ ஆர் ஏ ஃபேவரட் வைஷ்ணவா ஆஃப் ஷீலா பிரபுபாதன்னா அவங்களுடைய பிரபுபாதன் யாரு? பக்தி சித்தார்த்த சரஸ்வதி பிரபுபாதர் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் அசோசியேட்ஸ் ஆஃப் அப்படின்னா ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி சீனியர் டிவோட்டிஸ் அவங்கள பத்தி சொல்றாங்க. Most of the devotees in Gaudiya Sangha Ashrama in Delhi are new or less respectful. அப்படின்னா புதுசா இருக்காங்க, இல்லைன்னா மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அது தெரியல. இன்றைக்கு கூட நம்ம தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிசினஸ் கம்யூனிட்டிலேயே நான் பாக்குறேன் நிறைய பிசினஸ் அங்கதான் இருக்கு. ஆனா ரிலையபிலிட்டின்றது கிடையவே கிடையாது டெல்லி பேஸ்ட் கம்பெனிஸ். நீங்க ஒரு முறை பணத்தை அனுப்பிட்டு உங்களுக்கு வந்து ஐட்டம் வந்து சேருதுன்னா அது ரொம்ப கிரேட்டுன்னு நினைக்கலாம். டெல்லி பேஸ்ட் பிசினஸ் வந்து பண்ணவே முடியாது.
ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாணயம் என்பது ஒரு மாதிரி கட்ரோட்டா தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அதான் லெஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்ன்றது அந்த வார்த்தை ரொம்பவுமே பொருந்தும் டெல்லிக்கு ஆக்சுவலி, இல்லையா? தே cannot be. நான் இந்த 18 வருஷம் எங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் இதை பாக்குறேன். நான் ஸோ ஆன வரைக்குமே அங்க பிசினஸே நாங்க பண்றதே கிடையாது. ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் ஏதோ ஒன்று ஐட்டம் வாங்குறோம், அவ்வளவுதான். ஸோ அது வந்து அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால வாங்குறோம். மற்றபடி வேற எந்த காசை நீங்க அனுப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐட்டம் வர வரைக்கும் தெர் இஸ் நோ கேரண்டி. அந்த மாதிரி தான் டெல்லி பேஸ்ட். ஈவன் மும்பை பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து வி கேன் இது என்னது கல்கட்டா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் டெல்லி இஸ் வர்ஸ்ட் ஆக்சுவலி. they cannot give proper respect to an elevated personality like you. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே இவரை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கறது வந்து அவர் ஏதோ இவர் எங்கேயும் கேட்கல, எனக்கு யாரும் மரியாதை கொடுக்கலன்னு எங்கேயுமே சொல்லல அவர். ஆனா அவங்கள திருத்த முடியல என்ற அவருக்கு ஒரு ஆதங்கம். தட் இஸ் ஹவு த குட் வைஷ்ணவாவுடைய இது மனசு, த பெஸ்ட் வைஷ்ணவனுடைய மனசு எப்படி இருக்கும்னா, ஒருத்தருடைய குறை நிறைகள் எல்லாம் தெரிந்தாலும் கூட அவங்களோட நிறைகளை மட்டுமே வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து ஒரு கிரேட் வைஷ்ணவனுடைய குவாலிட்டிஸ். ஆனா ஒரு சாதாரண மனிதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னாக்கா, வெறும் குறை நிறைகளை மட்டும்தான், நம்ம நிறைகளை விட குறைகளை மட்டும்தான் நம்ம நிறையவே அட்ரஸ் பண்ணுவோம், இல்லையா? அவர் சொசைட்டி அட் பிரசன்ட் அங்க இருக்கக்கூடிய இந்த மடத்துல we hope with all your qualities very soon you'll become settled independently. இந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பா நோட் டவுன் பண்ணணும். அப்படின்னா நீங்க தனியா வந்து செட்டில் ஆயிடுவீங்கன்னு அர்த்தம். கேசவ மகாராஜும் உங்களை எடுத்துக்க போறது இல்லை, இங்கேயும் உங்களை வச்சுக்க போறது இல்லை நாங்க, அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் ஃபுல்ஃபில்லிங் த டிசைர்ஸ் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்டார்ட் ப்ரீச்சிங் வைட்லி. அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிகழ்ந்துதான். ஆனா அந்த வார்த்தைக்கு என்ன அடையாளம், அவர் சொன்ன ஆங்கிள் எதுன்னா, இனிமே இங்க இருக்கிறதுக்கு அவருக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறது தான் வலியுறுத்தப்படுகிறது. ஸோ அது எல்லாமே இன்டைரக்ட் மீனிங் ஆக்சுவலி. It won't be possible for an able and respectful Vaishnava like yourself to stay there adjusting with the illiterate and less educated. அப்படின்னா பாமர மக்களோட எல்லாம் இருக்கிறதுக்கு உங்களால முடியாது. So you are the head of the editorial board of Srimad Keshav Maharaj Vedanta Samiti. So if you spend much time in our ashrama, அதாவது அவருடைய வேலைக்காக நீங்க இங்க உட்கார்ந்து பண்ணீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு வந்து வெறுப்பு வரும். With many devotees, he is sitting out to circumambulate the Lord of Braja, and we are sure that he will need your assistant in Mathurala. So you consider your pros and cons. If you don't neglect the duty as a leader of this organization, we will be pleased. So அதாவது அங்க செய்யக்கூடிய வேலை, அவருக்காக செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் நிறுத்தி இந்த ஆசிரமத்துக்கு தேவையான ஒரு செயலை செய்யணும்னா அதுவே எங்களுக்கு ஆனந்தம். அப்படி இருக்கிற வரைக்கும் some articles have been sent to October issue. We will be able to very much obliged that if you would instruct Keshavananda Prabhu to publish the October issue, அவரே publish பண்ண சொல்லி. We hope Shri Guru Maharaj will be able to personally publish the November. அவரே பண்ணுவார் November issues also. அப்படின்னா இவர் எதுவும் செய்யக்கூடாதுன்றது அவங்களுடைய இது. We wish to transfer it to Calcutta from the month of January. அப்புறம் வந்து கல்கட்டால இருந்து அதை வந்து எடிட் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து we are happy to know that you are trying to hard to publish Chaitanya Charitamritham Hindi, but at the present it won't be possible for us to invest 600 rupees from our fund in order to print that. அதாவது நீங்க ரொம்ப மும்மரமா முயற்சி பண்றீங்க, ஆனா இப்ப என்னால முடியாது 600 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. Because Guru Maharaj has taken up many projects in different directions now and he has spent lot of money. So it can't be, he cannot take the responsibility of printing that. அவர் சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ நீங்க வந்து wrote that your clothes are being getting torn, so buy a pair of clothes from the fund of temple, and if devotees commit offenses at your lotus feet due to their short sightedness, please forgive them. அப்படின்னா அவங்களுக்கும் தெரியாது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லைன்னு. ஸோ அவங்க எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கான மனசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. It was not the fact that Abhay was being called the leadership of in Keshav Maharaj Parikrama, although it was a good excuse for Ramananda's suggestion. அப்படின்னா நீ இங்க இருந்துட்டு அங்க வேலை செய்யறன்றது அர்த்தம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க உன்னை வச்சிட்டு இருக்கிறதே எங்களுக்கு வேஸ்ட் அப்படின்னா அந்த மடமே எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இல்லையா? ஆஃப்டர் லிவிங் as a dutiful member in the ashram of Keshav Maharaj and Bhakti Saranam, Abhay was again on his own. ஸோ அதுக்கப்புறம் அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு போல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வரக்கூடிய இதுல இருந்து படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே,
ஸோ இனிமே அவர் வந்து தனித்து தான் செயல்படணும்ன்றத வந்து டிசைட் பண்றார். மேபி இதெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் வந்ததுனால தான் ஸோ நம்மள எல்லாருமே வந்து இந்த கௌடிய மடத்தோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வச்சக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள். இன் வாட் எவர் வே அசோசியேஷன். இப்போ நம்ம பூரி ஜெகநாத் போனோம்னா அங்க அலர்நாத் டெம்பிள் இருக்கு. அலர்நாத் டெம்பிள்ல வந்து நம்ம உணவு சாப்பிட்டதே நாங்க போனப்போ கௌடிய மடத்துல இருந்தா சாப்பிட்டோம். ஸோ அங்க டெம்பிள் பக்கத்துலயே இருக்காங்க, அந்த டெம்பிள் கேரிங் அவங்க தான் பண்றாங்க. அதனால வந்து அங்க சாப்பிடும் அங்க எல்லாமே போனப்போ இங்க வந்தாங்க இல்லையா அப்படின்னாக்கா யாருக்குமே அவங்க ஃப்ரீ போஜனம்லாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. யூ ஹேவ் டு பே அண்ட் ஈட். எவ்ரிதிங் இஸ் மணி. வித்தவுட் மணி நத்திங் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப். ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கௌடியா மட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மனிட்ரி பேஸ் தான். இட் இஸ் நாட் லைக் அவர் இஸ்கான் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கிடையாது. பிரபுபாதர் எல்லாத்தையும் ஃப்ரீயா வச்சுட்டு போனாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். ஸோ அந்த அந்த கடந்த அவருடைய வாழ்க்கையில வந்து அநேக கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டு வந்தார் இல்லையா. ஏதுமற்ற நிலையெல்லாம் பார்த்ததுனால ஏதுமற்ற ஒருத்தர் ஆன்மீகத்துல வரணும்னா எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்கான்ல எல்லாமே வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா. பிரசாதம் போனா ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க, யாரும் உங்களை காசு கேட்க மாட்டாங்க. காலையில மங்களாரத்தி போகலாம், தர்ஷன ஆர்த்தி போகலாம், சந்தியா ஆர்த்தி போகலாம் சாயங்காலம் இல்லையா. கோயில போய் சுத்திட்டு வரலாம், அங்க உங்களால முடிஞ்ச சேவை நீங்க செய்யலாம் இல்லையா. யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா இஃப் யுவர் பாவா இஸ் டுவர்ட்ஸ் பக்தி யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அங்க போய் நம்ம வந்து பர்சனல் பெனிஃபிட் பண்ணக்கூடாது. நம்முடைய பர்சனல் பெனிஃபிட்காக நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிட்டு அங்கேயும் ஒரு வியாபார ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடாது. அது மிக மிக தவறு. அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்கிறதே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. பிரம்ம கௌடிய மட்டம்ங்கிறது இப்ப நம்ம பேரா மாதாஜி? அது கௌடிய கௌடிய மட்டம் வந்து 64 மட்டங்கள் இருக்கு. அது வந்து சரஸ்வதி சுவாமி எழுதுனது. அவரு ஸ்தாபிச்சது. அவர் வந்து ஒண்ணுதான் ஸ்தாபிச்சாரு. அவர் ஒரே மட்டம் தான் ஸ்தாபிச்சாரு. பிரபுபாத கூட அது கீழே தான் இருந்திருக்கணும். ஆனா அந்த அதாவது அந்த பெரிய பில்டிங் கட்டினப்போ போய் எல்லாரும் என் ரூம் அந்த ரூம் இந்த ரூம் சண்டை போடுறப்போ அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு இது கண்டிப்பா நிக்க போறது இல்லை, ஃபியூச்சர்ல இந்த மடம் வந்து கடைசி வரைக்கும் இருக்காது. அதனாலதான் பிரபுபாதரை தனியாவே அந்த வேர்டு பாத்தீங்க இல்லையா, லெட் ஹிம் லீவ் அலோன் இல்லையா, அது சொன்னதுக்கான காரணம் அதுதான். இவங்க ரூமுகளுக்காக ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும்னா அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவன் தான் சன்னியாசி இல்லையா. ஸோ அடுத்த வேளை உணவு கூட வந்து ஒரு பிராமணர் வீட்டுல வந்து அவர் வந்து மதுக்கரி பண்ணி தான் அவர் சாப்பிடணும். ஸோ இட் கெனாட் பி அட்டாச் டு ஈவன் டு ஃபுட் ஆர் பர்சன், ஒரு பிளேஸ், இதுக்கெல்லாம் அவன் அட்டாச்மெண்ட்டே இருக்கக்கூடாது அவன் இல்லையா. ஆனா அங்க இருந்தவங்க அந்த இது செயலப்பட்டப்போ உண்மையானே அந்த சந்நியாசம் பிரம்மச்சரியம் என்பது கரெக்டாக பண்ணல. அதனால்தான் இந்த மடங்கள் நிக்காதுன்னு அவர் சொல்லிட்டே போயிட்டார். அதே மாதிரிதான் அந்த மடங்கள் எதுவுமே நிக்கல. எல்லாம் பிரிஞ்சு 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 அவங்கவுங்க ஒரு பிரான்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நத்திங் இஸ் கிரேட் இன் தட். ஒருத்தர் ஒரு மாதிரி அடியெடுத்தவன் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆளுக்கு ஒரு தலைவன். அத்தனை தலைவர்கள் இருந்தா அந்த மாற்றம் என்ன?